ஃப்ரெண்ட்ஸ் நிஷா வந்து இன்னைக்கு வந்து பிரசாத் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். திருச்செந்தூர் பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னால என்ன வாங்கணும் அப்படின்னா இந்த பன்னீர் இலை விபூதி 2 வேரியண்ட்டில் வாங்கிட்டு வந்திருக்கா நிஷா. ஒன்று வந்து நாங்கள் வந்து 100 ரூபாய், இது வந்து மூலஸ்தானத்தில் திருச்செந்தூர் மூலஸ்தானத்தில் வாங்கினது. வெளியிலலாம் கொடுப்பாங்க, அது வந்து கொஞ்சம் இதாக இருக்காது, பெட்டராக இருக்காது. அபிஷேகம் பண்ண 90 இருக்காது. உள்ள வாங்குறது வந்து அபிஷேகம் பண்ண 90 இருக்கு. அந்த மூலஸ்தானம் 90 சந்தனம் 100 ரூபாயில இருக்கு. 50 ரூபாய் எங்களுக்கு என்னன்னு தெரியல. ஆனா 100 ரூபாயில தான் நாங்க 100 ரூபாய் காசு கொடுத்தோம், எங்களுக்கு ஒண்ணு கொடுத்தாங்க. 200 ரூபாயும் காசு கொடுத்தா 200 ரூபாய்க்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 100 ரூபாய் பார்ப்போம், அப்புறம் 200 ரூபாயோட பார்ப்போம் என்னென்ன இருக்கு. 100 ரூபாயில ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சிவப்பு கயிறு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த 90 இலை பார்த்தீங்கன்னா நம்ம வேல் முருகன் வேல் இருக்கும்ல, அதே மாதிரி இதுலயே ஷேப்ல இருக்கும். அதே மாதிரி இதுல 7 கோடு தான் இருக்கும். 7 கோடு தான் இருக்கும். என்ன இலை? பன்னீர் இலை. பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட வந்து அபிஷேகம் பண்ண 90. அபிஷேகம் பண்ண 90 இது. இது சும்மா 90. சரி, 90 குங்குமம் சந்தனம் கொடுத்துருக்காங்க. சந்தனம்லாம் அபிஷேகம் பண்ணதா தான் இருக்கும். அதோட ஒரு முருகன் போட்டோ அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி. பாலசுப்ரமணியா ஸ்ரீ சுப்பிரமணி சுவாமி திருச்செந்தூர். யாவருக்கு பயம். இது வந்து இது வந்து நாங்க 100 ரூபாய் செல்வா வந்து அந்த 100 ரூபாய் காசு கொடுத்து வாங்க சொன்னது. நாங்க வந்து மூலஸ்தானத்துல வாங்கினோம். தியா கிட்ட 200 ரூபாய் காசு கொடுத்து தட்டுல போட சொன்னோம். உண்டியல போட சொன்னோம். ஆனா தியா என்ன பண்ணிட்டாருன்னா தட்டுல போடவும் ஐயர் என்ன பண்ணிட்டாருன்னா சரி இதுதான் கேட்குறாங்க போல இது கொடுத்தாரு. இது வந்து ஒரு சின்ன டப்பால வந்து வந்துச்சு, சின்ன கவர்ல வந்து வந்துச்சு. 200 ரூபாய் கொடுத்ததுக்கு வந்து இந்த சின்ன டப்பா இதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். அது கூட இந்த இது கொடுத்துருந்தாங்க. அதுல ஒரு கயிறு இருந்துச்சு. இதுல வந்து அதுல ஒரே ஒரு சிவப்பு கயிறு தான் இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா மஞ்சளும் பச்சையும் 2 கயிறு இருக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி அபிஷேக இலை ஒன்று இருக்கு. இது பெரிய இலையா இருக்கு. இதான் மூலஸ்தானத்துல வாங்கினது. இது அந்த மூலஸ்தானத்துல கொடுத்தது அவங்க, அது நம்ம வாங்கினது 2 இடத்துல வாங்கினோம். ஒன்று உச்சவர அந்த இதுகிட்ட ஒன்று, மூலஸ்தானத்தில் ஒன்று வாங்கினோம். இது வந்து நாங்கள் கையில் வாங்கிட்டு வந்த திருச்செந்தூரில் வேஸ்ட்டாக இது பண்ணக்கூடாதுன்னா இந்த டப்பா இதுக்குள்ளே இருந்ததை எடுத்துட்டு இந்த கவருக்குள்ளே போட்டுக்கிட்டோம். அது கூடயே 90 குங்குமம் சந்தனம் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு வள்ளி தெய்வானையோட இருக்கிற ஃபோட்டோ. அதில் வந்து முருகர் மட்டும் இருப்பார், இதில் வந்து வள்ளி தெய்வானையோட இருக்காரு. இது வந்து மூலஸ்தானம் நிஷா. இது இங்கே இதுதான் மூலஸ்தானங்க. இங்கே சண்முகர் இருக்கும், அப்படிதானே? இது சைடில் உள்ள சாமி அந்த சுப்பிரமணிய சுவாமி தான். இதான் சண்முகர் தான் வந்து இதான் மூலஸ்தானம். என்ன நீ வளர்ற? இது மூலஸ்தானம், இது சைடில் உள்ள சாமி. 2 இது இருக்கும்ல, உள்ள நுழையில ஒரு சாமியை பார்க்குறோமா, சுற்றி வரையில் ஒரு சாமியை பார்க்குறோமா. 2 இது லெஃப்டில் திரும்பணுன்னா ஒரு சைடில் 2 இது. அதே இந்த ஃபோட்டோ ஒன்று கொடுத்தாங்க. இது கூட வந்து இது வந்து கஜகஜாங்கிற ஒரு இது. அஜகஜா அப்படின்னு வந்து நம்ம வந்து திஷ்டிலாம் படாமல் இருக்கிறதுக்கு நெத்தியில் வந்து வச்சுப்பாங்களா. இந்த சந்தன அபிஷேகம் பண்ணுவாங்கல்ல, அப்போ அதில் உள்ளதை எடுத்து இந்த மாதிரி சின்ன டப்பாவில் வச்சு கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒருத்தர் சொன்னார் இது கும்பாபிஷேகம் பண்ணதில் எடுத்ததுன்னு. ஆனால் என்னன்னு தெரியல. எங்களுக்கு பின்னாடி வந்தவர் வந்து இது என்னங்க இது டப்பாவில் இருக்கும் அப்படின்னு கேட்டவர் வந்து சொன்னார் கும்பாபிஷேகம் பண்ணலாம் அந்த இதுலேருந்து எடுத்திருப்பாங்க அதுதாங்க அப்படின்னு. நாங்கள் வீடியோலாம் போட்டு சர்ச் பண்ணல. அது வந்து அஜகஜாவா, அஜகஜா 90 வச்சு. இப்போ செல்லா வந்து இதை தான் 90 வச்சு வச்சிருக்காரு நெத்தியில். பாருங்க செல்லோட முடிஞ்ச பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. செல்லா வச்சிருக்காங்க நல்லா அவ்வளோ பெருசுங்க. செம்ம வாசனையா நம்ம வந்து அந்த மூஞ்சில வந்து அந்த வாசனை வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த நெத்தியில. அது முருகருக்கு பிடிச்ச வாசனை. இதை வச்சு மேல குங்குமம் வைக்கணும், யாருக்கும் தெரியாம இருக்கிற மாதிரி. குங்குமத்தை கீழே வச்சு குங்குமத்தை கையில குங்குமத்தையும் இதையும் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். குங்குமம் பச்சை குங்குமம். சரி, ஓகே. அதுதான் வந்து நாங்கள் திருச்செந்தூர் பிரசாதம் வாங்கினோம், அதை வீடியோ போடுறோம்ல, அதுதான் இது. ஓகே, நீங்களா கண்டிப்பா திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா இந்த இது பன்னீரில வாங்குனீங்களா வாங்கலையா, இல்லை இப்போதான் ஃபர்ஸ்ட் தடவை இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியுதான்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.